அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் குட்டிச்சாத்தான் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவிலே தீய சக்திகள் மற்றும் தீய பார்வைகளை விரட்டக்கூடிய உப்பு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுடைய உடலில் உள்ள கண் திருஷ்டி, தீய சக்தி பாதிப்பு இது அத்துணையும் விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட நபரை வீட்டிற்கு வெளியே வடகிழக்கு திசை நோக்கி நிற்க சொல்ல வேண்டும். சிறு குழந்தையாக இருந்தால் தாயின் மடியிலே அமர்த்தி விடலாம். சிறு பிள்ளைகளாக இருந்தால் சம்மணங்கால் போட்டு உட்கார சொல்லலாம். ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையின் தலையை சுற்ற வேண்டும் 3 முறை. இவ்வாறு குழந்தையின் தலையை 3 முறை சுற்றிய பின்பு அந்த கல்லுப்பை ஓடும் தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். இது ஒரு முறை. வீட்டுக்கு அருகிலே ஓடும் தண்ணீர் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துட்டு ஒரு 4-5 வரமிளகாயை கையில் எடுத்துட்டு ரெண்டையும் கையில் மூடியபடி திருஷ்டி பாதிக்கப்பட்டவருக்கு திருஷ்டி கழித்த பின்னாடி அந்த கூட்டை எரியக்கூடிய விறகு அடுப்பில் போட்டுடணும். அப்படி போடும்போது அந்த உப்பு பார்த்தீங்கன்னா வெடிக்கும். இப்படி வெடிக்கக்கூடிய அந்த சமயமானது உங்களில் இருந்த அத்துணை திருஷ்டியும் நீங்குவதாக அர்த்தப்படும். அதே மாதிரி இன்னும் சிலர் வீட்டு வாசல்ல பௌர்ணமி நாள் அன்று பூசணிக்காயை கட்டி தொங்க விடுவாங்க. அந்த பூசணிக்காய்க்கு கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் வரைஞ்சி ஒரு பொம்மை மாதிரி மாற்றி பௌர்ணமி நாள் அன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுவாங்க. இதன் மூலமாகவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி மற்றும் தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கிற திருஷ்டி அத்துணையும் நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். மேற்கூறிய அத்துணை திருஷ்டிகளிக்கும் முறைகளும் இன்றளவிலும் கிராமங்களில் செய்யப்படுகிறது. நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்து பயன்பெற்றிருக்காங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, கட்டாயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.